Thank you.
Batal எப்படி சரி நோட்டை விரிக்கிறீங்களா பிரிக்கிறீங்களா நோட்டை விரிக்கிறியா பிரிக்கிறீங்களா சரி ஏதோ கணக்கு போட்டு பார்த்து இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை செவ்வாய் தோசை ஒண்ணு அந்த மாப்பிள்ள பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்கல ஓடிட்டாங்க இல்ல செவ்வாய் தோசை எங்க மாமங்கிறா இருப்பாரு பெத்திரெட்டி அவர் என்ன பார்த்தாரு அவரை பார்த்தேன் எங்க ரெண்டு பேருக்கு நானும் அவரு கொஞ்ச நாள்ல ஜவுப் பண்ணேன் இவரு என்ன பண்ணாரு எம்மா 4 பேருக்கு ஆன மனுஷனாக்கு 4 பேர் ஸ்கூல்ல வர வாட்ச் பண்ணாரு 4 பேர் பார்த்து 3 பேர் மூஞ்சில ஸ்கூல் காரி மீவாங்க காரி ஏமா மீறா ஓ அது பேர் சொல்றாரு அவரு உன்னை ரெண்டாம் தரப்புல வீட்ல வச்சு தொலைக்கிறேன் அப்படி பத்திரிக்கை அடிச்சாரு பத்தக்கார என்ன ஊர்ல இருந்துச்சோ ஒரு ஊருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டாரு பொண்ணு கிளம்பி வந்து தடாப்புலாம் கொடுத்துருப்பாரு வாராய தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராய தோழி அது ஒண்ணு அதுக்கு சமாச்சாரம் எங்க மாமா மணப்பந்தல் காண வாராயோ அப்படியே கால பெரிய வேலை பார்த்துனே அடக்க உடக்க மாதிரியே வந்தேன் கால பார்த்துனே வந்தேன் ஆமா
ஆமா சொல்லுவாங்க என்ன வைக்கப்பட்டு ஒருத்தர் மாதிரி அவள் அடக்க உடக்கமா வந்தா வீட்டுக்கிட்ட வந்ததா இந்த ரேடியோக்கார கம்முன்னு இல்ல அவர் வேற பாட்டு போட்டாரு மருமகளே மருமகளே எது வலது கால எது இடது கால ஏன்னா வலது கால எடுத்து வச்சு போனா வலது கால எடுத்து வச்சு போனா கடைசி வரைக்கும் அவர் ஏமா பணம் வட்டி கொடுக்குறாரு வாட்ச்மேன் வேலை செஞ்சு பணம் பூரா வட்டி கொடுத்து வச்சுக்கிறாரு இதெல்லாம் சுத்தி எடுத்து வரலாம் இந்த காலம் வச்சு போறேன் என்ன ஒரு பங்கு குறையாக்குது ஒரு மூடாக்குது ஒரு பங்கு பழமாக்குது ஐயோ அந்த கொடுமையா கேக்குறேன் என்ன நானே வயசுக்கு வந்துட்டுனா நீ அப்ப எங்க மாமூட்டு வந்து பட்டு போட எடுத்து வந்தாங்க அவர் எடுத்து வந்து பட்டு போடுவா 5000 ரூபாயில எடுத்து வந்துட்டாரு 5000 ரூபாயில ஆமா அத கட்டிக்கிட்டு வெளியே வந்தத்தான் எங்க ஊர் ஏறி கொல்ல விட்டாங்க எங்க அப்பா என்ன பண்ணாரு மவள ஏறி கொல்ல விட்டாங்க நீ சீக்கிரமா ஊத்தால இட்டுக்கினு ஊத்தால எடுத்துக்கினு நேரா ஏறிக்கு வாமான்னாங்க அதே மாதிரி எங்க ஆத்தால இட்டுக்கினு ஊத்தால எடுத்துக்கினு நேரா ஏறிக்கிட்டு போனேன் ஏன்னா போனா ஏழுல சும்மா பிச்சு பிச்சா இஷ்டத்தை பிச்சு வெறி விரால பிடிக்கிறாங்க எங்க அப்பா என்ன பண்ணாரு போடுமா அப்படின்னாங்க ஊத்தால தூக்கி போட்டு எங்க அப்பா விரால் பிடிச்சாரு புடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நான் ஏறி சேர்த்த நின்று அது கொண்டாட்டே ஓத்தமாவளே மாமா எடுத்து கொடுத்த பட்டு போட மண்ணா போட போகுது மேல தூக்கி பிடிமானாரு மொத்தமா தூக்கி தலைமையில வச்சுக்கிறேன் புடவை போறோம் தலைமையில வச்சுக்கினா ஒரே பையன் கூட ஏரியில மீன் பிடிக்கல பூரா பேர் என்னதான் பாக்குறோம் அந்த நேரத்துல எங்க அப்பா என்ன போற அந்த விரால புடிச்சு அப்பதான் புடிச்சு தூக்க திரும்பி பார்த்தாங்க இது பூரா செட்டு காயாயி போயிக்குது துணி விடுமா கீ விட்டேன் தூக்கி போட்டாரு டிசம்பர் வேற ஆல்ரெடி இறுக்கி புடிச்சுக்கினேன் இந்த பக்கம் வால் இருந்துச்சு பட்ட பட்ட படம் அடிச்சுனே இருந்துச்சு இந்த மேல ஓடிச்சு பாரு கருடா இது பாத்துக்கினே இருக்குது ஊரு வந்துச்சு பாரு இந்த விரால் அடிச்சிச்சு கூட ஒரு ஷார்ட் அடிச்சு முடிச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இல்லாத இருக்குது பெத்திரிக்கிட்ட போய் சடல் கட்டி ஈக சொல்றமா மலை மீது அமர்ந்திருக்கும்
கத்திங்கரா இந்த நாடகத்திற்கு நாடக ஆசிரியர் இருக்கக்கூடிய சீனிவாச ஆசிரியர் அவர்கள் இந்த விஜயகுமார் அவர்களுக்காக ரூபாய் 500 வாங்கியிருக்கிறார். எல்லாம் வல்ல காமாட்சியம்மன் துணை இருந்து நல்லா கட்டி காப்பதுபடி வேண்டுகிறோம். போடுமா அல்லது தோழி அல்லது மங்கா நானேதான் சபை முன் வந்திருக்கிறேன். நான் யாரு என்ன விவரம் என்று தெரியுமா? யாரு உன் பேரு என்ன விவரமா கூறியம்மா? அப்படியே சொல்கிறேன். சோலை கோயில் தோழி ராஜாக்களாகிய அவருடைய தம்பியாகிய யனதாபிசூரன் இருக்கிறாரே. மனைவியாகிய மாய்கவல்லி வைடூரியம் என்று சொல்லப்படுகிற வைரங்கள் இந்த நகைகளை அணிந்து வரும்போது எப்படி இருக்கிறது அது மட்டுமில்ல
ஆமாமா அதை பார்க்கும்போது கோவை பழம் போலவும் ரொம்ப அழகா இருக்கு. கோவா பழம் போலவும் புருவம் இருக்கிறது. வளைந்த வில் போலவும் ஆமா நீ கேட்ட பேர் வில் போவன். அண்ணாமினோட முகம் எல்லாமே இந்த மல்லிப்பூவை போன்று மிகவும் மெல்லிதாக இருக்கிறது. ஆமா பசு பல்லு பேர் இருக்குமா? மகன்டா டேய் மகன்டா என்ன பண்ணு மாதிரி இருக்குது கம்மியா மகன்டா பல்லு இருக்குது பல்லு பேர் இருக்குது. ஆமா ரொம்ப அழகா இருக்குமா? மட்டுமா என்னென்ன அங்கங்கள் எப்படி இருக்கிறது சொல்லலாம். சொல்ல மாட்டேன். குழந்தைகள் இருக்கிறதால நம்ம இத்துடன் முடித்து அடுத்த விவரத்தை தெரிவிக்கிறேன். ஏதோ காரணமாக எனது கணவராகிய எனதாம் சூர்ணவர் என்னை ஒரு காரணத்துக்காக அழைத்திருக்கிறார். அண்ணவர் அழைத்த செய்தி என்னவென்று அவரன் கேட்டு தெரிந்து கொள்வோமா? அவ்வளவுதான் மந்திரி. என் பொண்டாட்டிட்ட போனியா? போன காட்டுல என்னட்டா? முகத்தை காட்டுல என் பொண்டாட்டிட்ட போனியா? போன என்னடா சொன்னா? ஜெக சொன்னான். மகாராஜா அந்த கொடுமையா கேக்குறேன். இது நான் போன உடனே அந்த அம்மா அந்த நேரத்தை தான் உரல் அடிச்சு போட்டு ஆச்சிக்கினே இருந்தாங்க. நான் போற நேரத்துல கரண்ட் வேற ஆஃப் ஆகி போச்சு. மகாராஜா உன்னை வர சொன்னாருமா எங்க போறாரா அப்படின்னு சொன்னேன். பையா கொட்டந்து கொட்டிட்டேன். பாதி பைஜிச்சு பாதி மையா தாக்குது. நீ என் கூட உட்காந்து ஆட்டு சீக்கிரம் மையின்டாங்க. ஆட்ட அம்மா தள்ளி விட்டாங்க. அரிசி வரல. அரிசி ஆச்சி லாரி போட்டு கூட ஓடியாரும். ஆமா அப்பெல்லாம் வந்து உடனே அப்படியே இருக்கும். கொய் மட்டும் சுத்தி வரும். இப்ப கொய்யா பேக்குது உடனே சுத்தி வரும். சரி இருக்கட்டும். என்னுடைய பாரியாளன் கூடிய மாய்கோலி அழைத்து வந்துட்டேங்க. அழைத்து வந்துட்டீங்க. என்ன அழைத்து வந்தீங்க? அங்க போய் இங்க சின்ன புண்ணியம் அங்க செவிட நான் வருவோம். என்ன வரும்? அப்படி வந்திருந்தா என் அருகாமை அழைத்து வா. உள்ள விடுறோம் போ. என்னத்த? ராணிமா பதியாக மன்னர் ஒன்னு மறுபடி முடியா ஏமா ஆம்பளை எங்க போற இல்ல பாத்துட்டு யாரு இல்ல பாருடா ஏங்க அழகு பிராணவதி பெண்ணே கயவாணி கயவாணி இல்ல மங்கள முண்டை கட்டி ஆகட்டுமா
நீ என்றென்றைக்கும் சுகமுடன் வாழ்ந்திருப்பாய் இருந்திரு. அது பாக்கியம் சாமி. ஓ சுவாமி வந்து காமி என்ன என்னையாய்த்த சேரி எந்தன் மன்னவா சுவாமி எந்தன் மன்னவா 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 காரணம் என்னவென்று மிகவும் தயங்காமல் கூறுங்கள் சாமி. ஒரு பெண்ணே மாயவல்லு, சாமி உன்னிடம் தெரிவிக்கின்றேன். பாட்டமாக இச்சாபாயில் நாட்டமாக அழைத்த காரணம் என்ன என்று கேட்கின்றார். ஆமாம் நானும் நீங்களும் அந்த கைலாயமே கோவிலாக விட்டிருக்கக்கூடிய விட்டிருக்கக்கூடிய பரம கடவுளை நோக்கி சாதா வரங்களை பெற்றோம். ஆமாம் அப்படி பெற்று வருந்த தருவாயில் அந்த தருவாயில் சாதா வரத்தை பெற்று என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆமாம் போகிறேன் என்று எனது அந்நியார காமோடு கேட்டார்கள். ஓ கேட்டார்கள். அவர்கள் மொழிப்படி அது மொழிப்படி எனது அண்ணனாகப்பட்டவர் அண்ணனாகப்பட்டவர் என்னை திக்கு விஜயம் செய்ய செல்ல வேண்டும் என்று கட்டளையிட தன்னை போல நானும் திக்கு விஜயம் செல்ல என்றோம். தேவரை சிறைப்பிடித்து அதாவதம் செய்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொன் பொருள் ஆபரணங்களை அபகரித்து வர செல்கின்றேன். ஆகையால் உன்னிடம் கூறி கை தாம்பலம் வாங்கி செல்ல வேண்டும் என்று ஆயத்தேன் கண்ணே. அல்லது பிராணபதி போக வேண்டாம் என்ற நாதா பொல்லாத பாடிகளேரோ போக வேண்டாம் என்ற நாதா பொல்லாத பாடிகளேரோ போக வேண்டாம் என்ற நாதா பொல்லாத பாடிகளேரோ போக வேண்டாம் என்ற பூவையன் வாட்டை கேளுவே என் காணலாரா பூவையன் வாட்டை கேளுவே என் வாட்டை கேளுவே என் காணலாரா பூவையன் வாட்டை கேளுவே திக்கு விஜயம் செல்ல வேண்டும் என்று தாம்பூலம் கேட்கிறீர்கள். நீங்கள் திக்கு விஜயத்துக்கு போக வேண்டாம் சுவாமி என்று இந்த மங்கையாகிய என்ன சொல்ற? வேண்டுகள் என்ன சொல்ற? திக்கு விஜயம் போக வேண்டாம் சாமி. போக வேண்டாம் சாமி. பைத்தியக்காரன் வந்து யாரை போய் அப்படி கேள்வி பெண்ணே, சொல்லுங்க சுவாமி. நானும் நீங்களோ இதோ செல்கின்றேன் என்றார். இருக்கிறேன் என்றார். அந்த தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் ஆமா என்னை கண்டு நடுங்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க தருவாயில் என்னை போக வேண்டாம் சொல்றியா? உனக்கு எங்கன்னா அல்லது சுவாமி பேர் அடிக்கணும்னு சொல்றாங்க. நான் சொல்ல பேர் அடிக்கிறேன் கை ஐயா, உனக்கு படுப்பு போட்டு அடிக்க அல்லது சுவாமி சூதுகார மாயன் சேரி சுந்திராணி அறியாத சூதுகார மாயன் சேரி திக்கு விஜயம் செய்யாதே என் பிராணநாதா திக்கு விஜயம் செய்யாதே
ஆ, நீங்க கண்டிப்பாக திக்கு விஜயம் சென்றே ஆக வேண்டியமா? ஆமாம் பெண்ணே. தயவு செய்து நீங்க போக வேண்டாம் சுவாமி. ஆ, இது எங்க பாக்கியவதியின் வேண்டுகோள் சுவாமி. அல்லது பெண்ணே மாய்வல்லு சொல்லுங்கள். அந்திரத்தில் வாழ்கின்றார். அல்லது சுவாமி அந்த அந்திரத்தில் வாழ்கின்றார். தேசியவாதிகிட்ட நீ தேவேந்திரனாகப்பட்டவன். ஆகப்பட்டவர் என்னை கண்டவுடன் கண்டவுடன் நடுநடி என் காலை வந்து பணிய வேண்டும். ஆமாம் சாமி. அப்பேற்பட்டவனை நான் சிறையில் அடைப்பேன். அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் அடினான். அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. ஓ பிராணபதி நாராயணே உமக்கிது தர்மமா சாமி. நாராயணே உமக்கிது தர்மமா சாமி. ஆதிவாசியே கேளுமமா. தேவர்களை சிறைப்பிடித்து தாங்கள் என்ன பயன் கிட்ட போறீர்கள் சாமி? என்ன பயன் அதனால உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? அடி பெண்ணே மாய்வல்லு அல்லது பிராணபதி அது அரண்மனை கோட்டை எப்படி என்றால் இந்த அரண்மனை கோட்டைக்கு ரத்னாபுரி கோட்டை இருக்கின்றதல்ல, இருக்கிறது. 7 சுத்து கோட்டை. நமது கோட்டை அது. ஆமா, இந்த தேவர அனைவரையும் சிறைப்பிடித்து காவலாக நிற்க வைப்பேன். நிற்க வைக்கிறீங்களா? அந்த வர்ணன் இருக்கின்றானே, இருக்கிறாளா? அன்னவரை அழைத்து வந்து நாம் வீடு முழுக்க பன்னீர் தெளிக்க வைப்பேன். பண்ணி தெளிக்க வைக்கிறேன். ஆமா, அப்படியே அது மட்டுமா? ஆ, அல்லது நாதா ஆ. உண்டாலே சூரகன் மாண்டவை சுவாமி, பெண்ணே மாய்வல்லு நீங்க செய்வது உங்களுக்கே நியாயமாக தெரிகிறதா? அவர்கள் சூது செய்வார்கள். மட்டும் இல்லாமல் அசுரர்களை அழிக்க வல்லவர்கள் அந்த தேவர்கள். அப்பேற்பட்டவர்களை சிறைப்பிடித்து நமக்கு ஒரு பயனும் இல்லை. ஆகையால் இந்த மகிழின் வார்த்தை கேட்டு திக்கு விஜயத்தை தயவு செய்து போக வேண்டாம் என்று. ஏ மாய்வல்லு அல்லது சுவாமி, அறிவு
அந்த திரிபுரம் நிறுத்திட்ட சிவபெருமானிடம் நானோ தானா வரத்தை பெற்றுள்ளேன். ஆனால் இந்த தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் அப்போ ஆமாம் அது உண்மைதான். அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் நான். உங்களுக்கு பராக்கிரமம் தெரியும் சாமி. வீண் வாதம் வேண்டாம், விடை கொடு. நானோ செல்ல வேண்டும். இருந்தாலும் நான் கேளும் என் பிராணபதி, நான் சொல்ல வேண்டியது அனைத்தும் சொல்லிவிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக போவேன் என்று சொல்கிறீர்கள். இருந்தாலும் நம் முன்னோர்கள் வரத்தை பெற்று சிறப்புடன் நகரை ஆட்சி பெற்று ஆட்சி நடத்தி வந்துள்ளார்கள். அதன் வழியில் நீங்களும் நடந்தால் நமது குடும்பமும் நமது நாடும் நல்லபடியாக வாழும். நீங்களோ கண்டிப்பாக போவேன் என்று சொல்லுகிறீர்கள். பிடிவாதம் பேசுகிறீர்கள். சரி, இருந்தாலும் வீண் வாதம் வேண்டாம், விடை கொடு. சென்று வென்று வருகிறேன். சரி, அல்லது சுவாமி, நீங்கள் வெற்றியுடன் சென்று வாருங்கள். நான் சொல்லி கேட்காததால் நீங்க தாம்பூலம் சேர்த்துக் கொண்டு நல்லபடியாக வென்று வாருங்கள். பெண்ணே, இது அரண்மனையிலிருந்து அனைத்து பணிவிடைகளை செய்து வருவார். நானே சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சாமி. அதற்கு